தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். குறிப்பா இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொன்னா என்ன? பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னா அது அருணகிரிநாதருக்கு அமைஞ்சது, குமரகுருபருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கொடுப்பனை மிகப்பெரிய அழகாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுடைய வாழைப்பழம் போடுவாங்க, பேரிச்சம்பழம் போடுவாங்க, அந்த மாதிரி மாம்பழம், முப்பழம், முக்கனியும் போடுவாங்க, தேன் போடுவாங்க. இந்த 5 கேட்டகரியில இருக்கும். இது ஏன் இங்க பாலுன்னு போட்டிருக்காங்க, ஏன் இது பண்றாங்க? அப்போ இது ஒவ்வொரு இது படிக்கும் போதும் ஒவ்வொரு வகையான அபிஷேகங்களை முருகனுக்கு செய்வார்கள். இது இந்த பாடலை செய்யக்கூடிய இல்லை, இந்த ஒரு இலக்கியத்தை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்கள் பிறவி பணையை அடைந்து விட்டார். அவர்களுக்கு வேற எதுவுமே வேணாம். முருகனே முருகனை முதல்ல எப்படி பார்க்கணும், எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படி பார்த்தா உங்களுக்குள்ள அவன் கலப்பான், எந்த மாதிரி அவன் இருக்கான், அதை நீங்க எப்படி கொண்டாடணும், இப்படி கொண்டாடினீங்கன்னா அவன் நின்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் உலகத்துல ஒன்று உண்டு அப்படின்னா அது என்னுடைய கேள்வியும் அதான் இருந்தது. அது எதுக்கு முதல்ல பால், அதுக்கு பிறகு தயிர், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெய், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் சர்க்கரை, அதுக்கு பிறகு தேன். இந்த வரிசை அப்படிங்கிறது ஏன்? இந்த பஞ்சாமிர்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா எப்படி இந்த வரிசை இல்லை? இந்த பஞ்ச அமிர்தங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் நீங்க அதை முருகனுக்கு அப்படின்னு போட்டாலே நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் சொல்லியிருக்கோம். கந்த சஷ்டி கவசத்தை விட, கந்த குரு கவசத்தை விட பஞ்சாமிர்த வண்ணம் சொல்லுகிற இடத்தில் நான் அப்ப பஞ்சாமிர்த வண்ணம்ன்ற இந்த பாட்டை நீங்க பாடும் போதே முருகன் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருவான். அப்போ முருகன் உங்களுக்குள்ள தெரியும்னா என்ன பண்ணணும்? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள். என்று நம்மோடு ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் அவங்க இருக்காங்க. குறிப்பா பல விஷயங்களை பத்தி நாம் பாராயணம் செய்யறது பத்தி பேசுறோம். முக்கியமா நாம் பலரும் இந்த விஷயத்தை தவற விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு முக்கியமாக முருகர் தொடர்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை, அதுக்கு பின்னால இருக்கிற பல ரகசியங்கள், அதுக்கு பின்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், வரங்கள் தொடர்பில் நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நிச்சயமா முருகன் அருளால, பாம்பன் சுவாமிகளோட அனுமதியோட நம்ம இந்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பெரிய பீடிகை போட்டுட்டேன். குறிப்பா நம்ம நிறைய பாராயணம் பண்ணோம். கந்த சஷ்டி கவசமா இருக்கும், கந்த குரு கவசமாக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளோட ஒவ்வொரு பந்தமாக இருக்கட்டும், இப்படி நிறைய பார்த்துட்டோம். ஆனா இந்த பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் இது பத்தி நம்ம பெரும்பாலும் நானும் நிறைய சர்ச் பண்ண, டெக்ஸ்டா இருக்கே தவிர பெரிய காணொளிகளா இல்லை. அதனால இது சம்பந்தமா நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு மனத்துக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று ஏற்பட்டுச்சு. கண்டிப்பா அது சம்பந்தமா பேசக்கூடிய ஒரு கெஸ்ட் நீங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால உங்களை இந்த கேள்வியை கேட்குறேன். குறிப்பா இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொன்னா என்ன? பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னா இது கொஞ்சம் அப்படியே ஆதியிலிருந்து போயிடலாம். அப்போதான் அதோட கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே எந்த ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், அது மக்களிடம் கொண்டு போய் சென்றடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது 2 விடயம்தான். ஒன்று அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய எனர்ஜி, இன்னொன்று அதோட சந்தனயம். இது 2 தான். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், நீங்கள் எதை வேணா, வேல்மாறல், எதை வேணா நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஓசை நயமும் அந்த வரிகளும் தான் அந்த உணர்வை உங்களுக்குள் முருகனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக அமைகிறது. இது எதால் பண்ண முடியும் அப்படின்னா இலக்கியங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். இயல்பாகவே இந்த வண்ணம் அப்படின்றத அது எல்லாரும் இந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னே பாம்பன் சுவாமிகள் எழுதினது. ஓகே, அந்த வண்ணம் அப்படின்றது அது என்ன அப்படின்னு போட்டாலே அது ஒரு சிற்றிலக்கிய வகை. நம்மெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசும்போதே பேசியிருக்கோம், சித்தர்கள்லாம் மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் முதல்ல. ஏன்னா அந்த காலத்தை அப்படியே மையப்படுத்தி அதை உணர்வியலாகவும் உருவகமாகவும் ஆட்சி கொடுக்கக்கூடிய தன்மை சித்தர்கள்ல சில புலவர்களுக்கு தான் உண்டு. அது அருணகிரிநாதருக்கு அமைஞ்சது, குமரகுருபருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கொடுப்பனை மிகப்பெரிய அழகாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிக்கு தான் சரணம். இவர்களெல்லாம் அந்த குருவை மிஞ்சின சிஷியன் மாதிரி இவர்கள்லாம் மிஞ்சி பின்னி சித்திரக்கவி பாடுறதா இருக்கட்டும். நம்ம சத்திரபந்தம்ல பேசும்போது ஆரம்பிச்சோம், சித்திரக்கவின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு முறையை கொண்டு வரதா இருக்கட்டும். அது மாதிரி இந்த வண்ணம் அப்படின்றது ஒரு சிற்றிலக்கிய வகை. என்ன வண்ணம் அப்படின்னா ஒரு வினாக்கு விடை சொல்லக்கூடியதாக அதை
பொருள் இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கணும். இதுதான் வண்ணம். அப்போ முதல் 2 வரி இல்ல முதல் 1 வரி அது கேள்வி கேட்டா, அடுத்த வரி அதற்கான பதிலை குடுக்க வேண்டும். இதுதான் வந்து இது ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலி. இல்ல ஒரு பொருள முதல்ல சொன்னா, அடுத்த பொருள் அந்த பொருளை உணர்த்த வேண்டும். இப்ப நீ சாப்பிட்டியா அப்படின்னா, இதுதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற மாரியான விடைகளோடு பரிணாமப்படுதல்ன்றது ஒரு பெரிய ஒரு டாஸ்க். இது யாரு வண்ணம் நெறைய இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாம்பன் சுவாமிகளுடைய குருநாதர் அருணகிரிநாதர். ம். அந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 5 விதமான ம். அது நீங்க இந்த பஞ்சாமிர்தம்னா உடனே வந்து வாழைப்பழம் போடுவாங்க, பேரிச்சம்பழம் போடுவாங்க. ம். அந்த மாரி மாம்பழம் மாப்பாலை போடுவாங்க. வெல்லம், முப்பழம். முக்கனியும் போடுவாங்க, தேன் போடுவாங்க. இது வந்து பிடிக்குமா? பாம்பன் சுவாமிகள் எழுதின ஒவ்வொரு இலக்கியத்திலயும் முன்னிறுத்தப்பட்டது முருகன் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு அது மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு எதை தெரியுமோ அதுதான் அங்க பேச முடியுன்ற போது, இந்த பஞ்சாமிர்த வண்ணம் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அது பால் அப்படின்னு ஆரம்பிக்கும். ம். அதுக்கப்புறம் அது தயிர் அப்படின்னு வரும். அப்புறம் அது நெய் அப்படின்னு வரும். அப்புறம் அது இனிப்பு சர்க்கரைன்னு வரும். ம். கடைசியில அது தேனாக முடியும். இந்த 5 கேட்டகரியில இருக்கும். இது ஏன் இங்க பாலுன்னு போட்டிருக்காங்க? ஏன் இது பண்றாங்க? அப்ப இது இது ஒவ்வொரு இது படிக்கும்போதும் ஒவ்வொரு வகையான அபிஷேகங்களை முருகனுக்கு செய்வார்கள். இது இந்த பாடலை செய்யக்கூடிய ஒரு பக்தி நயம் அப்படின்றது இருக்கு. பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெண்பா இல்ல இந்த ஒரு இலக்கியத்தை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்கள் பிறவி பணையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு வேற எதுவுமே வேணாம். முருகனே வந்து பக்கத்துல வந்து நின்னுட்டு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சொல்லும்போது சிலருக்கு ஒரு விஷயம் உண்டு அப்படின்னா அது பஞ்சாமிர்த வண்ணம் தான். எப்பயுமே மிக உயர்வான பொருட்களை மக்கள் நிராகரிக்க செய்வார்கள்ன்றது ஒரு விஷயம். நிராகரிப்பதை தாண்டியும் இப்போ வந்து ஒரு டைமண்ட் செயின் இருக்கு, அதோட விலை 2 கோடி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமானிய மக்களால் அது வாங்க முடியுமா? முடியாது. அதுக்காண்டி வைரம் வந்து தன்னுடைய தரத்தில் குறைந்தது அல்ல. புரியுதா? அந்த வாங்குறதுக்கான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப வாங்குறதுக்கான மக்கள் யாரா இருப்பாங்கன்னா பொருளாதார வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். சில சமயம் இப்போ இன்னும் இது வந்து ஒரு கேட்டகரி எடுத்துக்கோங்க. இன்னொரு கேட்டகரி வந்து அந்த ராஜா வரான், அந்த நிறைய கொள்ளையடிச்ச அந்த நகையெல்லாம் எல்லாருக்கும் இந்தான்னு வச்சுக்கிறான். அப்ப எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு வைரம் போய் சேருது அப்படின்னா அவனுக்கு ஈக்குவலாக சாமானிய மக்களும் ஆகி விடுவார்கள். அப்ப எல்லாரையும் முருகனுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற மிக முக்கிய பணியை செய்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். அப்ப ஒரு சித்தர்கள் மட்டுமே முருகனை வணங்கக்கூடிய ஒரு மிரம், சித்த மார்க்கத்தில் மட்டுமே பயணப்படக்கூடியவர்கள், இல்ல யோக மார்க்கத்தில் மட்டுமே பயணப்பட்டு கடவுளை அடைய முடியுன்ற நிலைமையில இருந்த அமைப்பெல்லாம் மாறி சாமானிய மக்களும் கடவுளை அடைவதற்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சாரு. அதுக்காகத்தான் பஞ்சாமிர்த வண்ணத்தை ஏற்றினார். இந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பக்தி சார்ந்த இந்த இலக்கியம் பாம்பன் சுவாமிகள் நமக்கு கொடுத்தது எதோடெல்லாம் ஒப்பிடப்படுகிறது, எப்படி எல்லாம் இது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல நான் அதை பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்றதுக்கு நிறைய ஒரு பாடலுக்கு பொருள் எழுதி விடலாம். ஆனா ஏன் இந்த மாதிரியான கேட்டகரியில இதை பிரிச்சாங்க? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் சித்த இலக்கியம் ஆய்வு பண்ணும்போது 2016-17 வந்த மனசுக்குள்ள ஒரு கேள்வி, பஞ்சாமிர்தம் அப்படின்னாலே அது வந்து பழ வகையோட கனெக்ட் ஆகும். இங்கே எந்த பழத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. சரி, நான் ஜாதக ரீதியாக அதை எடுத்து பார்க்கும்போதுமே சரி, அப்பயும் இது வந்து இதுக்குள்ள அடங்கலை. ஏன் திடீர்னு பால், ஏன் திடீர்னு தயிர், ஏன் திடீர்னு நெய், ஏன் இந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னா, முதல்ல பேசிக்காக எடுத்தோடனே நீங்கள் ஒரு குழந்தையா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 3 வயது குழந்தையா இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 வாட்ஸ் பவர் லைட்டை காட்ட முடியாது. உங்களோட கண்ணுடைய தன்மை போய்விடும். கரெக்ட்? நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 500 வாட்ஸ் லைட்டை காட்டும் போது உங்களால் அதை கொஞ்சம் அதுவே அப்படி கண்ணு கூசும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வளர்றீங்க அப்படின்னு ஒரு லைட்டை காட்டும் போது உங்களுக்கு வந்து ஓகே லைட் இருக்கு அப்படின்றத உணர்வீர்கள். கொஞ்சம் வளர்ந்தப்புறம் அந்த கிளாஸை போட்டு அந்த லைட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் வளர்ந்தப்புறம் அந்த ஒளி நமக்குள்ளிருந்து தான் வருகிறது, இந்த ஒளி அங்கே கலக்குன்ற ஒரு ஞானம் வந்துவிடும். அப்போது முருகனை முதல்ல எப்படி பார்க்கணும், எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படி பார்த்தா உங்களுக்குள்ள அவன் கலப்பான், எந்த மாதிரி அவன் இருக்கான், அதை நீங்கள் எப்படி கொண்டாடணும், இப்படி கொண்டாடினீங்கன்னா அவன் வந்து நின்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் உலகத்தில் ஒன்று உண்டு அப்படின்னா அது வந்து பஞ்சாமிர்த வண்ணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் அப்படின்னு இசிக்கொல்ட்டு போட்டு சிவனை அடைவதற்கு எத்தனை விதமான திருமுறைகள் இருந்தாலுமே, எத்தனை விதமான ஆட்கள் இருந்தாலுமே, மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் மாதிரி இல்லை. அதில் என்ன சொல்லுவாங்க, திருவாசகத்துக்கு உருகாத ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்பிகையை கொண்டாடக்கூடிய எத்தனை விதமான விடயங்கள் இருந்தாலுமே, அது சௌந்தரிய லகரியா இருக்கட்டும், அது என்ன வேணா இருந்தாலுமே, திருச்சதியா இருக்கட்டும், லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இணையாக அம்பிகையுடைய அருளை, அம்பிகையுடைய முழுமையை சொன்னது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி முருகனுடைய முழுமையை உணர வைக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பஞ்சாமிர்த வண்ணம்.
முதல்ல இந்த மனசு எப்படி இருக்கும்னா அது பாலா இருக்கும். என்னுடைய கேள்வியும் அதான் இருந்தது. அது எதுக்கு முதல்ல பால், அதுக்கு பிறகு தயிர், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெய், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் சர்க்கரை, அதுக்கு பிறகு தேன். இந்த வரிசை அப்படிங்கிறது ஏன்? இந்த பஞ்சாமிர்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எப்படி இந்த வரிசை? இல்ல, இந்த பஞ்ச அமிர்தங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் நீங்க அதை பழமாக எடுத்துக்கொள்ளலாம், நீங்க அதை வந்து பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அபிஷேகத்துக்கு பண்ணும்போது பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப பஞ்சவிதமான பொருட்கள், ஒரு சாதாரண பொருள் அமிர்தமாக எப்படி மாறும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த பஞ்சாமிர்தம். அதே மாதிரி சாதாரண இந்த பால்பட்ட மனசு எப்படி அமிர்தமா மாறி நிலை பெற்ற இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய பாதத்துல சரணாகதி அடைய முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த பஞ்சாமிர்த வண்ணம். முதல்ல இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலுக்குள்ளதான் தயிர் இருக்கு, இந்த தயிருக்குள்ளதான் வெண்ணெய் இருக்கு, இந்த வெண்ணெய்க்குள்ளதான் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு, நெய் இருக்கு, அந்த நெய்க்குள்ள ஒரு வெண்ணெய் இருக்கும், அந்த வெண்ணெய்க்குள்ள ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸுக்குள்ள இருக்கிறது அழியாத ஒரு திகட்டாத ஒரு தேன் சுவை. இதை உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும். அதனாலதான் கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும்னு சொன்னாங்க. எந்த சாமியும் வந்து வெண்ணெய் சாப்பிட்டதை நம்ம பார்க்கல. ஏன் அப்படின்னா கண்ணனை எதுக்கு வெண்ணெயோடு ஒப்பிட்டார்கள் அப்படின்னா இந்த மனதை அப்படியே கடவானாமா. கண்ணன்னு சொல்லும் போதே அவன் கடைவான். அந்த மாதிரி கடையும் போது அது அப்படியே திரளா வந்து அது அழுகி போகாத கெட்டு போகாத ஒரு தடவை திரும்ப அதை காய்ச்சிங்களா அது வெண்ணையா மாறும். ஆனா திரும்ப அது தயிரா மாறுமானா மாறாது, திரும்ப அது பாலா மாறும்னா அது மாறாது. ஒரு தடவை நீங்க அந்த யோகநிலை மார்க்கத்தில் பயணப்பட்டு விட்டீர்களே என்றால் இந்த மனிதர்கள் உங்களுக்கு மனிதர்களாக மட்டும்தான் தெரிவார்கள். இந்த மாயம் என்னன்றது புரிஞ்சிடும். அப்ப இந்த பஞ்சாமிர்த வண்ணம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன, முதல்ல ஒரு பாலை ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி அவர் முதல்ல ஒரு சந்தத்துல கொடுக்குறாரு. முருகன்னா இப்படித்தான் ஃபர்ஸ்ட் யாரும் இன்ட்ரோ கொடுக்கணும்ல, யார் நீ அப்படின்னா இவன் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவன். நான் திரும்ப ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஒப்பிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாணிக்க வாசகர் எழுதிய இதுக்கும் லலிதா சாஸ்திரநாமத்துக்கும் ஈக்குவலா இணையான ஒரு விடயம் தான் இந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு. முருகனுக்கு அப்படின்னு போட்டாலே நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் சொல்லியிருக்கோம். கந்த சஷ்டி கவசத்தை விட, கந்த குரு கவசத்தை விட பஞ்சாமிர்த வண்ணம் சொல்லுகிற இடத்தில் நான் வந்து இருப்பேன் சாட்சியாக முருகப்பெருமான் சத்தியம் செய்து கொடுத்தது பாமன் சுவாமிகளிடம். அதே அவர் நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு, எங்க இந்த பஞ்சாமிர்த வண்ணத்துல. அப்ப இது எந்த ஒரு கடத்தலும் இல்லாம உண்மையாக நிகழப்பட்ட அது நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்புற கதைகளா இருக்கட்டும், அது எப்பயுமே சில விஷயத்த நம்ம மனசு இருக்குல்ல, ரிசர்ச் பண்ணும்போது அது பொய்யா இருக்குமோ உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய வரும். சாதாரண ஒரு எளிமையான ஒரு பெண்ணுக்கு இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடி அதை கேட்ட பெண்ணுக்கே முருகன் காட்சி கொடுத்த கதையெல்லாம் இந்த நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட நம்மளுக்கு சில விடயங்கள்லாம் நடந்தது, நான் அந்த கேட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்ப எந்த இடத்துல பஞ்சாமிர்த வண்ணம் பாடப்படுகிறதோ அங்க முருகன் இருப்பதே தீர்வான். ஏன்னா நீங்க வந்து இப்போ இன்ட்ரோ கொடுக்குறீங்க, எடுக்கும்போது யார் தெரியுமா முருகன், அவன் பெரிய சேனை அதிபதி, அவன் இப்படியெல்லாம் இருப்பான், அவன் அப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி முருகனுக்கான ஒரு இன்ட்ரோ இந்த பால் அப்படின்ற பாகத்தில் வருகிறது. முதல்ல என்னென்ன வருதுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அதை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது பாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வள்ளி தேவ சமேத, இந்த வள்ளி தனியா, தேவி யானை தனியா, வள்ளியை மனம் முடிப்பதற்கு என்னெல்லாம் அவர் பண்ணாருன்ற அமைப்போட அடுத்து இருந்து வரக்கூடிய அந்த மூப்பெரும் தேவிகளுடைய அமைப்போடு அது அப்படியே இயங்குது. இத முதல்ல ஒரு மனிதன் பாலா தன்னை ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கணும். எப்போ இறைவனிடம் சரணாகதி அடைவதற்கு. எப்படி பால் வந்து அப்படி சூடு ஏறிச்சுன்னா அது பொங்கி அப்படியே வருமோ, அந்த பாலுக்குள்ளதான் தயிர் இருக்கு, அந்த பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு, அந்த பாலுக்குள்ளதான் இனிப்பு இருக்கு, அந்த பாலுக்குள்ளதான் அழியாத ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் பிறந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது முதல்ல இந்த பால். அப்ப இந்த பால்ன்ற தன்மையில முதல்ல வந்து மனுஷன் இருக்கணும். கண்டிப்பாக பக்தியுடைய முதல் நிலை, விளிம்பு நிலை. அப்ப இந்த முருகன் அப்படின்ற அந்த நினைவு ஒரு சொட்டு உள்ள போகுது பாத்தீங்களா, உள்ள போனோடனே அது அப்படியே தயிரா மாறிடும், அப்படியே தரல ஆரம்பிச்சிடும். அந்த தயிரா மாறும்போது தரல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய நீங்க இப்போ இப்போ சயின்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு பால் கூட தயிர்ல சக்தி ஜாஸ்தி, அங்க ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்கும். அப்போ ஒரு பாலா இருக்கிற ஒரு முருகன்ற ஒரு விஷயம் உள்ள போய் அது பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, இந்த இயல்பு வாழ்க்கைன்ற மாயையை விட்டுட்டு வேற கூட திரள ஆரம்பிக்குது. அப்ப திறந்து அது அப்படியே ஆடி 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 என்ன ஆகுதுன்னா, அதுக்குள்ள இருந்து அது நெய்யாக மாறுகிறது. நெய்யா மாறிச்சுன்னா ஒரு 4 பேருக்கு விளக்கேற்றக்கூடிய அமைப்பில் மாறிவிடும். அதுக்கப்புறம் அந்த நெய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸை உணர ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல சகசிராரத்துல அந்த திரவியம் வந்து சுரக்க ஆரம்பித்து விடும். இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல திரவியம் சுரக்கும். திரவியம் சுரக்க ஆரம்பிச்ச அப்புறம் சகசிராரத்தில் போய் அது தேனாக மாறும். உலகத்துல இது வரைக்கும் கெட்டே போகாத ஒரு பொருள் ஒன்று உண்டு அப்படின்னு இசிகோல்ட்டு போட்டு சயின்ஸாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி சொல்லப்படுகிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா அது தேன் மட்டும்தான்.
யாராலும் இது மறுக்க முடியாது. ம். அதைத்தான் அந்த காலத்துல நம்மளுடைய தமிழர்கள் கண்டுபிடிச்சு அதை அபிஷேகம் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நீ நல்லா இருப்படான்னு சொன்னான். இந்த இடத்துல எனக்கு ஒரு மாணிக்க வாசகரோட ஒரு வரிகள் ஞாபகம் வருது. சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அவ்வளவுதான், இவ்வளவுதான் பிடிச்சிட்டீங்க பாயிண்ட. இதுதான் பஞ்சாமிர்த வர்ணம். அப்ப இவ்வளவுலாம் முடிச்சு உன் சித்தத்துக்குள்ள அந்த தேனாக முருகன் தித்திக்கும் போது இங்க பாக்குற விஷயம் நீ இங்க பாப்ப. அபிராமி பட்டர் வந்து நிலவை காட்டினார்னு சொன்னாங்க. இது வந்து அஷ்டமா சித்தியில ஒரு மார்க்கம், ஸ்ரீவித்யில அது ஒரு மார்க்கம். இப்ப எல்லாருமே நிலவை காட்ட முடியுமா? இது ஒவ்வொரு மார்க்கத்துக்கு நீங்க பயணப்படும் போது நீங்க என்ன இங்க விஷனை காட்டுறீங்களோ இந்த இது இங்க தெரியும். இதை உங்க சக்தியால் இதை உருவாக்க முடியும். நான் அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி காட்டியிருக்கோம், செஞ்சிருக்கேன். இது ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண விஷயம். நம்ம வள்ளலார் தன்னை ஒளியா காட்டலையா? இதெல்லாம் வந்து முடியும். அப்போ அவர் நிலவை இங்கே காட்டினார், நிலவு அங்கே தெரிந்தது. அப்போ பஞ்சாமிர்த வண்ணம்ன்ற இந்த பாட்டை நீங்க பாடும் போதே முருகன் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருவான். அப்போ முருகன் உங்களுக்குள்ள தெரியும்னா என்ன பண்ணணும்? நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், நீங்க நல்லா இருங்க. உங்கள்கிட்ட உட்காந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு புக்கை கொடுக்குறீங்க, நீங்கள் படினா பிள்ளைங்க இப்படி பண்ணும் நார்மலாக. அதே வந்து ஒரு தலைவர் பாட்டோ இல்லை ஹீரோ பாட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம ஏதாவது மனப்படம் பண்ணுன்னு சொல்லுவோமா? அதை அடுத்த நிமிஷம் வந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும். அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எது காரணமாக அமையும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த சத்தங்கள், அந்த ஓசை நயம். அப்போ இந்த ஓசை நயம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விதமாக இயங்கும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க முடியும், வார்த்தைகள் மாயம் செய்யும். ஒளி தான் உங்களுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒளி தான் உங்களை அதிர வைக்கிறது, அந்த ஒளிதான் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஓசை ஒளி உணர்வுடையோன்னு கடவுளுக்கு பெயரே வந்தது. அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்தந்த வார்த்தைகளை போட்டு இந்தந்த வார்த்தைகளோடு கனெக்ட் ஆகும்போது முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ட பகிரண்ட பிரம்மாண்ட நாயகன் உங்களுக்குள் வந்து அடங்கி போய் இருப்பான்னு சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இந்த பஞ்சாமிர்த வண்ணம் என்கிற நூலை பாம்பன் சுவாமிகள் எழுதினார். இதற்குள் இருப்பது முழுக்க முழுக்க இலக்கியத்துடைய ஒரு நயம். இந்த இலக்கிய நயம் எல்லாமே சந்த நயத்தோடு சம்பந்தப்பட்டது. இது 5மே 5 விதமான ஓசை அமைப்பு இருக்கு. இந்த 5 விதமான ஓசையை நீங்க படிக்க முதல்ல நீங்க பாலா இருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை கேட்கும்போது ஐ அப்படின்ற மாதிரி ஆகும். அடுத்து அது ஏதோ ஒன்று பண்ணும், அடுத்து அப்படியே ஒரு நிறைவை கொடுக்கும், அடுத்தது அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை பிரவேசிக்க செய்யும், அடுத்த நிமிஷம் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுக்கும். இதை நீங்க உணர்ந்தாதான் புரியும். சில விஷயங்களை வந்து உணர்த்த மட்டும்தான் புரியும், உணர மட்டும்தான் முடியும். ஆனா வந்து அதை வெளிப்படுத்தவே முடியாது. இறைத்தன்மை எல்லாமே அப்படித்தான். அதனாலதான் இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை பத்தி யாருமே ஏன் பேசல அப்படின்னா, அது பேசுவதற பொருள் அல்ல, அது உணர்வதற்கான ஒரு விஷயம். நீங்க சும்மா ஜஸ்ட் போட்டு அதை கேட்டு பார்த்தாலே அதை நீங்க எப்படி உணர முடியும்ன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், இது இப்படி எடுத்து வச்சுக்கோங்களேன். அது ஒரு அஸ்ட்ராலஜரா ஒரு ஜோதிடரா நான் சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகன் என்பது உங்களுடைய 6 ஆதார சக்கரங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை, உங்களுக்குள் இயங்கி கொண்டிருக்கிறான். முருகனை நீங்க பார்க்கணும் இல்லை உணரணும், நீங்க செய்யணும் அப்படின்னா அந்த 6 ஆரச்சங்களை இயக்கும் போது வந்துருவா. இந்த கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் எல்லாமே நம்ம இதை பத்தி பேசிட்டோம். அதெல்லாம் தாண்டி ஒரு படி அதிகமாக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை இயக்கக்கூடிய ஒரு காரணி என்னன்னா இந்த பஞ்சாமிர்த வண்ணம். முதல்ல நீங்க பால் அப்படின்ற விஷயத்தை இயக்கும் போது உங்களுடைய மணிப்பூரகம் இயங்க ஆரம்பிக்கும். இயல்பாகவே பால் என்பது சந்திரனுடைய ஒரு காரகத்துவம். இந்த பால் சந்திரனுடைய காரகத்துவம் இருக்கும். மனசுதான் சந்திரன். நீங்க அப்படி ஜோதி ரீதியா எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நீங்க மனசு லயித்து ஒரு விஷயத்துல அது ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தயிர் தான் சுக்கரனுடைய காரகத்துவம். ஓகே, அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் தாண்டி இந்த நெய் தான் குருவோட காரகத்துவம். புரிஞ்சா? இந்த நெய் இந்த குருவோட காரகத்துவம் தாண்டுதுல அடுத்து இந்த சுகர் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா ஒரு விஷயம். இந்த சுகர் வந்து எல்லாரும் இந்த சுகர் சனியோட காரகத்துவம். இனிப்பு எல்லாமே சனிக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்துவத்தையோட ஒரு அடிப்படையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது ராகுவுடைய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த இடத்துல வந்து என்ன ஆனாலும் சரி, மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் இப்போ நான் சொல்ற இந்த சர்க்கரை அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஜோதிடத்துல மேக்சிமம் அதை வந்து சுக்கரோட கனெக்ட் பண்ணுவாங்க. இயல்பாக அது ராகுவின் கூட காரகத்துவத்திற்குள் தான் அது அடங்குகிறது. அடுத்து வரக்கூடிய இந்த அழியாத தேன் தான் கேது. இப்போ இந்த ராகுவை போல் சனி செயல்படுவார், கேது வந்து செவ்வாயை போல் செயல்படுவார். கிட்டத்தட்ட இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாண்டிங்கன்னா அஸ்ட்ராலஜா சொன்னா உங்களுடைய 9 கிரகங்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடையை கொடுக்கறதா இருந்தாலும் இந்த ஒரு பாட்டை பாடினா அடுத்த நிமிஷம் கை கட்டி வந்து நிற்பாங்க. அப்போ அவங்களே நிற்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார் என்று. அப்போ ஜோதிட ரீதியாகவும் ஒரு மனிதனை இயக்கக்கூடிய ஒரு காரணியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த காலத்து எல்லா சித்தர்களும் ஜோதிட மார்க்கத்தை கண்டுபிடித்திருந்தார்கள். ஏன்னா ஜோதிடம் என்பது நீங்க சொல்ற மாதிரி உடனே இந்த காலகட்டம் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இதுக்கு நம்ம பாஷையில பேசுவோமே, ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து மவுசு குறையாம இருக்கு, வேல்யூ குறையாம இருக்குன்னா அது வாழ்வியலோடு இணைந்தது. உங்களுக்கு எனக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மழையை பார்த்து விவசாயம் பண்றவங்க இந்த நாள் இதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்து 63 கலைகள்ல வந்து ஜோதிடம் ஒரு மிக முக்கியமான ஒரு கலையாக மக்கள் கற்றிருந்தார்கள். இது வாழ்வியலோடு தொன்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப அந்த காலத்து சித்தர்களும் இதை கட்சி உணர்ந்துதான் மக்களுக்கு அதை வந்து வெளிப்படுத்தினார்கள். அப்ப இந்த பஞ்சாமிர்த வண்ணம் அவர் எழுதும் போதே ஜோதிட ரீதியாகவும் அதற்கான விடையாகவும் ஆன்மீக ரீதியாக அதற்கான வினையாகவும் சந்தனயத்திற்குள் ஒரு மனிதனை இயக்கக்கூடிய அந்த
என்ன சொல்ல, அந்த உடுக்கைக்கு மயங்குற இது மாதிரி, மகுடிக்கு மயங்குற பாம்பு மாதிரி இந்த சந்தனயத்தை போட்டு எப்படி முருகனை வர வச்சு அவனை ஆட வைக்கணும். இப்போ நம்ம ஆடுறது வேற. இப்போ நான் வந்து முருகனை பார்த்தோன்னே முருகா அப்படின்னு நினைக்கிறது வேற. முருகனே வந்து ஆடி நிற்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, எனக்கு மட்டும் இல்லை, யாம் கற்ற வித்தை எல்லாருக்கும் போகணும்னு நினைக்கிறது தான் ஒரு குருவுடைய ஒரு மிகச்சிறந்த விஷயம். இது வரைக்கும் எத்தனை சித்தர்கள் பயணித்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம திரும்ப 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 பாம்பன் சுவாமிகளை வந்து பரிபூர்ணமா வந்து சரணாகதினை அடையிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார் ஒரு குருவாக அமர்ந்து. அப்ப இதை கொடுக்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விடயம். அப்ப எல்லா வகையிலுமே பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்ற இந்த ஒரு இலக்கிய வகையை ஒரு மனிதன் பாடும்போது, நீங்க ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, நீங்க நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா இந்த வரிகளை ஒரு தடவை நீங்க உச்சரித்து விட்டீர்களே ஆனால், மகுடிக்கு மயங்கிய பாம்பு போல் கண்டிப்பாக உங்க மனதிற்கு மயங்கி முருகன் வந்து நிற்பான். அதுல எந்தவித எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு நிறைய 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 சான்றுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. 4 வரிகள் அதை நீங்க 9 முறை வந்து 9 நாளுக்குள்ள சொன்னா 9 நாளுக்குள்ள முருகன் பக்கத்துல வந்துருவாருன்னு சொன்னீங்க. அது என்ன அந்த 4 வரிகள்? கண்டிப்பா அந்த 4 வரியை சொல்றேன். அதை தாண்டியும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு என்னன்னா, இந்த ஆடி கிருத்திகை வந்து வரப்போகுது. எப்பயுமே ஒரு நியதி ஒன்று இருக்கு. ஒவ்வொரு இலக்கியமும் இல்ல அது எதாக இருந்தாலுமே சரி, கந்த சஷ்டியை வந்து நம்ம இந்த சஷ்டி 6 நாள்ல மனப்பாடம் பண்றது, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு இந்த காவடி சிந்தெல்லாம் பாடிட்டு போவாங்க. காவடி சிந்து சம்மந்தப்பட்ட முருகனுடைய அந்த நாட்டுப்புற வகையை சார்ந்த பாடல்களை பாடுவார்கள். அது தைப்பூசத்திற்கான ஒரு அமைப்பாக மாறும். அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கு முருகனுடைய பெருமையை கொண்டாடக்கூடிய எல்லா விதியும் படுவாங்க. கந்தகுரு கவசம் நிறைய பேர் வைகாசி விசாகத்தன்னைக்கு மனப்பாடம் செய்து அதை பற்றி விவரித்து பேசுவாங்க. வேல்மாறல் படிப்பாங்க. இதெல்லாம் வைகாசி விசாகத்தோடு சம்மந்தப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கும். ஆனால் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம முன்னாடி தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விடயமாக என்ன இருந்தது தெரியுமா? பஞ்சாமிர்த வண்ணம் பாடுவதாகத்தான் இருந்தது. எப்பயுமே மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அழுக்கிடுவாங்க. இதைத்தான் இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தையும் பண்ணியிருந்திருக்காங்க. இருக்கிற எல்லா இலக்கியத்தை விட நான் சொன்ன மாதிரி எப்பயுமே இந்த முருகன், அம்பிகை, சிவனுடைய சுரூபம், இந்த ரெண்டுமே இயங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாமிர்த வண்ணம். இதில் இருக்கக்கூடிய 5 அந்த பிரிவுகளும் உங்களுடைய 5 இந்திரியங்களை இயக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சொல்லும் போது உங்களோட வயிறு அதில் அதிரும். நீங்கள் 2வது அந்த தயிரை நீங்கள் சொல்லும்போது உங்களோட நெஞ்சுக்குள்ளே அந்த ஓசையை நீங்கள் உணர்வீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல் இதழ்னா அன்னம் உட்பட எண்மூரை நிறையான் உருப்புட்டமே சொல் என மொழிவன் ஒரு சொல் உள்ளுக்குள்ள போகும்போது இந்தந்த இடங்களை அதிர்ந்து அது வெளிப்படும் அப்படின்ற ஒரு தன்மையில இந்த பஞ்சாமிர்த வண்ணம் நீங்க கேட்கும் போதே அந்த சத்தங்கள் உங்களுடைய இந்தந்த இடத்துல போய் இயக்கும். அப்போ கரெக்டா தேன் அப்படின்னு முடியும் போது அது பேரு தேன் சந்தன் பேருங்க. தாத்தா 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 அப்படி ஒரு வா 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 வான்னு கூப்பிட்டுணும். கூப்பிட்டு இந்த சொல்லும் போது இது ரெண்டும் தான் அந்த உதடு ஒட்டாது. ஓகே, யாதனின் யாதனின் நீங்கியா நிலன், அதனின் நிலன், உதடே ஒட்டாது. உதடு ஒட்டாத வரிகள் நீங்கள் சொல்லும் போது அவன் உங்களோட ஒட்டிப்பான். அதனாலதான் இந்த வரிகளை போட்டு அதை நாங்க அப்ப பஞ்சாமிர்த வண்ணம் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக முருகன் காட்சி கொடுப்பான், எந்த ரூபத்தில் இருந்தாலுமே. இது எல்லா இலக்கியங்களும் நான் அடுத்து சொல்வேன். எல்லா இலக்கியங்களோட நீங்க வேல்மாறல் எடுத்தாலும், கந்த சஷ்டி கவசம் எடுத்தீங்க, கந்தகுரு கவசம் எடுத்தீங்க, சுப்பிரமணிய புஜங்கம் எடுக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் இணையான ஒன்று இசிக்கோல்ட்டு போட்டு ஒரு தட்டில் அப்படி தூக்கணும் அப்படின்னா அது பஞ்சாமிர்த வண்ணம் தான். பஞ்சாமிர்த வண்ணத்தை ஆடி கிருத்திகை அன்னைக்கு யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ மிகப்பெரிய செல்வத்தின் மேன்மத்தில் போய் நிற்பார்கள். ஏன்னா இந்த வருடம் ஃபென்டாஸ்டிக்கா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருடம் வந்து இந்த ஆடி கிருத்திகை அப்ப குருவும் அதே இடத்துல, சூரியனும் அதே இடத்துல, ஏற்கனவே சிவராஜ யோகம், அடுத்து புதனும் அதே இடத்துல. நீங்க எதெல்லாம் புதுசா ஆரம்பிக்கணும், இதுக்கு மேல என்னால வாழ்க்கையில கஷ்டப்பட முடியாதுப்பா, முடிஞ்சு இனிமேவாது என் வாழ்க்கை விடிஞ்சிராதான்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு லூப் கோல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. நேராக போங்க, கண்ணை மூடுங்க, ஒரு பட்டையை போடுங்க, முருகான்னு கூப்பிடுங்க, தண்ணியை குடிங்க, பஞ்சாமிர்த வண்ணத்தை கேளுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை நீங்கள் பாடுங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஊரே பேசும். நீங்கள் எதுவுமே பேச வேணாம், அவன் உங்களை பேச வைப்பான். பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.